பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மயிலு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. கோமதி, மயிலு சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கவும் பக்கத்துல நம்ம சரவணன் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி இருந்துட்டு, டேய் சரவணா, என்னடா நீ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, மயில ஒரு வார்த்தை சாப்பிட சொல்லேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க பாருங்கம்மா, அவங்களுக்கு பசி எடுத்தது அப்படின்னா அவங்களே சாப்பிடுவாங்க. நீ எதுக்காகம்மா அவளெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க, நீ வந்து உட்காந்து சாப்பிடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் சொல்லவும் உடனே கோமதி இருந்துட்டு, டே என்னடா மயிலு, உன்னால தான்டா இப்படி அழுதுகிட்டு இருக்கா, நீ தான்டா அவளை நடுத்தெருவில் வச்சு திட்டிக்கிட்டு இருக்க, அதனால தானே இப்போ அழுதுகிட்டு இருக்கா, நீ கொஞ்சம் கூட சரியில்லடா, வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை, பாவம் மயிலை போட்டு கொடுமை பண்ணுறடா, அவளை பார்த்தா உனக்கு பரிதாபமாக இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அவளை பார்த்தா எனக்கு எங்கே பரிதாபமாக இருக்குது, அவள் தான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இந்த வீட்டில் நடமாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, இந்த வீட்டில் உள்ள மொத்த பேரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காமா, இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. கோமதி இருந்துட்டு, டேய் சரவணா, என்னடா என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க, மயிலை சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுமா, அவளுக்கு பசிச்சா அவள் சாப்பிடட்டும், விட்டு தொலையுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாண்டியன் எடுத்துட்டு, ஏ கோமதி, நீ எதுக்காக இதெல்லாம் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அவன் இப்போ துரை பெரிய ஆளாயிட்டான், அவனுக்கு யாருமே புத்திமதி சொல்லக்கூடாது, எல்லா விஷயத்தையுமே அவனே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சரவணனுக்கு கோவம் வந்து, ஆமாம்மா, எல்லாத்தையுமே நானே பார்த்துப்பேன், என் விஷயத்தில் யாருமே தலையிடாதீங்க, என் வாழ்க்கை விஷயத்தில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும், யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உன் விஷயம் உன் வாழ்க்கைன்றவ வந்து அதாவது 4 செவத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான், நடு தெருவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன உந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, 4 பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு பொண்டாட்டியை ஒழுங்காக பார்த்துக்க தெரியல, ஒரு பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியல, உனக்கெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம் பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை தான்டா நாங்கள் கெடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம சரவணன் பல்ல கடிச்சிக்கிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. எதுவுமே பேசக்கூடாது, பேசினா சண்டை வந்துடும், சண்டை வந்துச்சு அப்படின்னா மயில் பற்றின எல்லா விஷயத்தையும் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்ல வேண்டியதாக இருக்கும், அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க யாருமே இதை தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, டேய் சரவணா, ஏன்டா நீ இப்படி இருக்க, நல்லா தானடா இருந்த, ஏன் மயில் என்னடா அப்படி தப்பு பண்ணிட்டா, எதுக்காக அவளை பார்த்தாவே நீ எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்க, சிறு சிறுன்னு பேசுகிற, பாவண்டா அவ வீட்டில் உள்ள அம்புட்டு வேலையும் செய்கிறா, கடைக்கும் வந்து கடையையும் பார்த்துக்கிறா, இப்படி குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காடா, குடும்பத்துக்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காடா, இவளை ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துகிற சரவணா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அவ நல்லவ இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் இருந்துட்டு, என்னடா உன்னை விட அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான்டா, இந்த குடும்பத்துக்காக அம்புட்டு வேலை செய்யுது, உன்னை சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஆனால் நீ தான் சரியில்லை, உன்னை நாங்கள் சரியாக வளர்க்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. எவ்வளோ தான் கேட்டாலுமே இங்கே நம்ம சரவணன் எந்த உண்மையுமே சொல்லலை. இப்போது நம்ம மயில் இப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவ்வளோ பேரும் இத்தனை திட்டுறாங்க, அப்போ கூட மாமா நம்மளை பற்றின விஷயத்த சொல்லலை, சரி நமக்குள்ளே என்ன சண்டை அப்படின்றத கண்டிப்பாக இவங்க கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைக்குவாங்க, சரி நம்ம மாமா மேலே சின்னதாக ஒரு பழியை போட்டுருவோம், அதுக்கப்புறம் இதுதான் சண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சமாளிச்சிடணும், நம்ம விஷயம் வந்து வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க. உடனே மயில் அழுதுகிட்டே, இங்கே பாருங்க மாமா, அவங்கள திட்டாதீங்க விடுங்க மாமா, அதான் அவங்களுக்கு என்னை பிடிக்கலல்ல, அவங்களுக்கு வேறு யாரையாவது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே நம்ம சரவணன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பாண்டியனுமே என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மாமா, அதான் என் கூட பேசுறது கூட அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேற என்ன அர்த்தம், எனக்கு அதாவது எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஏதாவது லவ் இருந்திருக்கும், அவங்க வேறு யாரையாவது லவ் பண்ணியிருப்பாங்க, அந்த பொண்ணு நினைப்பாவே இருப்பாங்க போல, அதான் நான் பேசினா என்கிட்ட வாய் வார்த்தை கூட பேசுறது கிடையாது, விடுங்க மாமா, அவர் இஷ்டமா அவர் இருந்துட்டு போகிறாரு, இனிமே இது விஷயமா நீங்கள் யாரும் பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் சொல்கிறாங்க. இத்தோட சண்டை முடிஞ்சிரும், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மயில் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறாங்க.
ஆனால் இப்போ தான் நம்ம மயிலுக்கு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. இப்போ மயில் சொன்னதெல்லாம் கேட்ட சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய், எதுக்காகடி இப்படி நடிக்கிற? பச்சையா நடிக்கிறியடி? உன்ன மாதிரி ஒரு நடிப்புக்காரியை நான் இந்த உலகத்திலே பார்த்தது கிடையாதுடி. நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. நீ எல்லாம் உயிரோடு இருந்த அப்படின்னா யாருக்குடி பிரயோஜனம்? இப்படி குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு என் மேலே இப்படி கெட்ட பழியெல்லாம் போட்டுக்கிட்டு தானே இருக்கணும். நீ எதுக்காகடி உயிரோடு இருக்கணும்? நீ வாழவே கூடாது, நீ செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள பூத்தொட்டியை எடுத்து நம்ம மயிலோட தலையில் போடவே போகிறாங்க. மயில் ரொம்பவே பயப்படுறாங்க. அத்தை காப்பாத்துக்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ பாண்டியனும் கோமதியும் டேய் சரவணா என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள பூத்தொட்டியை வாங்கி பக்கமாக போட்டுட்டு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இங்கே சரவணனை பல்லார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. நம்ம சரவணன் கோமதி முகத்தை பார்க்கவும், கோமதியோ என்னடா பார்க்குற? பின்ன நீ பண்ணுறதெல்லாம் எவ்வளோ நேரம் தான் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? பாவம் அந்த பொண்ணு. இத்தனை நாளாக நீ அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. மயில் கூட அம்புட்டு சண்டை போட்டுமே அந்த பிள்ளை இங்கே தானே இருக்குது. நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதை கேட்கக்கூடாதுன்னு தானே அந்த பிள்ளை சொல்லுது. அம்புட்டு பெரிய நல்ல பிள்ளையே நீ ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துகிற? இப்போ விட்டா சாவடிச்சிட்டு இருப்ப. அப்போது நீ கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிட்ட. அப்படி என்னடா மயில் மேலே உனக்கு வெறுப்பு? அப்படி பிடிக்கல அப்படின்னாலுமே அதை நேரடியாக சொல்லிடலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மயிலுமே ஆமாத்த நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தானே, ஏன் மாமா இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நீ மட்டும் பேசாதடி. இனிமே நான் பொறுமையாக இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனிமே என்னால் பொறுமையாகவே இருக்க முடியாது. அம்மா அவளை பற்றின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அம்புடுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சரவணன் உண்மையை சொல்ல வரவும் இங்கே மயிலுக்கு படப்படாங்குது, மரண பீதி. ஓ ஐயோ, மாமா விஷயத்த சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சா நம்ம ஒரு திட்டம் போட்டு ஒரு விஷயத்த பண்ணனா இப்போ இவங்க விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு வராங்களே, ஐயோ எப்படி தடுத்து நிறுத்துறது? உடனே நம்ம மயில் எப்படியாவது சமாளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் முன்னாடி போயிட்டு மாமா ப்ளீஸ் மாமா, இனிமேல் நீங்கள் என்னை என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் மாமா. நீங்கள் எப்படி திட்டினாலும் நான் அதை வாங்கிக்கிறேன். நீங்கள் போங்க மாமா, நீங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. அத்தை நீங்கள் எதுவுமே மாமா கிட்ட எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து நாடகம் நடிக்கிறாங்க. இங்கே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் போதும் நிறுத்தடி உன் நாடகமெல்லாம். இனிமேலாம் என்னால் அந்த விஷயத்த மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னால் வருத்திக்க முடியவே முடியாது. அம்மா இவ நம்மக்கிட்டலாம் என்னம்மா சொன்னா? ஏன் இவங்க குடும்பமாக சேர்ந்து என்ன சொன்னாங்க கல்யாணம் பண்ணுறப்போ? இவ எம்ஏ படிச்சிருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா, அதெல்லாம் இப்போ எதுக்காக கொண்டு வர? இப்போ என்ன சண்டையோ அதை மட்டும் பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சண்டையே அதனால தானம்மா. இவ எம்ஏலாம் முடிக்கல, 12th மட்டும்தான் முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறவும் இதை கேட்ட நம்ம பாண்டியன் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. இங்கே நம்ம மயிலுக்கு பெரும் மூச்சு வாங்குது. ஐயோ போச்சு போச்சு, மாமா கோவத்தில் அம்புட்டு உண்மையும் போட்டு உடைக்க போகிறாங்க. மயில் எல்லாமே உன்னால தாண்டி, நீயும் உன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்ட. முடிஞ்சு அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு அப்படியே மாமா விஷயத்த சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. நீயா ஒரு நாடகத்தை போட்டு இப்போது பாருடி எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு. இனிமேல் நீ சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. எல்லாருமா சேர்ந்து உன்னை வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிறாங்க இங்கே மயில். உடனே இங்கே நம்ம கோமதி வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழ பார்க்குறாங்க. உடனே நம்ம ராஜி எல்லாருமே பிடிச்சிக்கிறாங்க. ராஜி இருந்துட்டு அத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அரிசி போய் தண்ணி கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரிசியை தண்ணி கொண்டு வர சொல்கிறாங்க. தண்ணி முகத்தில் தெளிக்கிறாங்க. அப்புறம் உடனே இங்கே நம்ம சரவணன் பக்கத்தில் வந்து என்னம்மா இதுக்கே மயக்கம் போட்டு விழுந்தா எப்படி? இன்னும் பிரமாதமாக இன்னும் நிறைய விஷயம் இருக்குமா. உன் மருமக உத்தமி இந்த வீட்டில் அம்புட்டு வேலையும் எடுத்து போட்டு செய்கிறா. கடையில் அம்புட்டு வேலை பார்க்குறா. அவங்க கூட வாழ்கிறது, நீ என்ன கேட்டாலும் வாங்கிட்டு போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் மருமகளை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா மயக்கம் போட்டு விழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லுவோம். இன்னும் இருக்குமா இரு, இப்போவே மயக்கம் போட்டு விழுந்துட்டா எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சரவணன் கிட்ட பாண்டி சொல்கிறாங்க. டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இப்போ சொல்கிறது எல்லாமே தான் உண்மைப்பா, இன்னும் இருக்குப்பா கேளுங்க. இது அவ என்னை விட 2 வயசு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு நம்ம பாண்டியனுக்கு கண்ணெல்லாம் பிதுங்கி கீழே விழுற அளவுக்கு உருண்டையாக முழிக்கிறாங்க. என்னப்பா முழிக்கிறீங்க? என்ன அதிர்ச்சியாக இருக்குமே? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ நானும் பயங்கர அதிர்ச்சி தானே ஆகினேன். ஏன்னா இவ இம்புட்டு பெரிய பொய்யை சொல்லி நம்ம குடும்பத்தவே ஏமாத்திருக்கா. பின்ன அதிர்ச்சி இல்லாமல் இருக்குமாப்பா? இவ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் பறிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தீங்கல்ல. இப்போது உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னதானே உங்களுக்கு இந்த பேர் அழகி எம்புட்டு நல்லவ வல்லவன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இது மட்டுமா? குழந்தை விஷயத்துல தானே ஏமாத்துனா.
நான் அதான் எப்படின்னா, இவ படிப்பு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவ படிக்கவே இல்லைன்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். எப்படி? இவ ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஹோட்டல்ல அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. உடனே ராஜ் இருந்துட்டு, "என்ன மாமா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" "ஆமாப்பா ராஜி, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இவ டெய்லி என்ன ஆஃபீஸுக்கு கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லுவா. நானும் மெனக்கெட்டு 1 கிலோமீட்டரு அவளை கொண்டு போயிட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் என் வேலைக்கு போவேன். ஆனா, ஒரு நாள் கூட என்ன ஆஃபீஸ்க்குள்ளவே கூட்டிட்டு போனது கிடையாது. ஏன்னா, ஆஃபீஸ்க்குள்ள அவ வேலையே பார்க்கல. பார்த்த வேலை எல்லாமே ஹோட்டல்ல இலை எடுக்கிற வேலையே இவ பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் எப்போ வந்தாலுமே கரெக்டாக அந்த ஹோட்டல்லேருந்து வேலையை முடிச்சுட்டு வந்து ஆஃபீஸுக்கு வெளியே நின்றுப்பா. ஒரு நாள் கூட நான் இவளை உள்ளே போய் கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது. ஏன்னா உள்ளே வேலை செஞ்சுருந்தா தானே. ஹோட்டலில் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு நாள் சாப்பிட போயிருந்தோம். அப்போ தான் நான் வந்திருக்கிற விஷயமே தெரியாமல், "என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து நின்னா. அப்போ தான் தெரியும் இவ ஹோட்டலில் வேலை பார்த்தான்ட்டு. பக்கத்தில் என் ஃப்ரெண்டு என்னை கலாய்க்கிறான். அசிங்கமாக பேசுகிறான். எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. "என்னடா உன் ஒய்ஃபு வேலை பார்க்குற இடம் எதுன்னு கூட தெரியாதா? என்ன வேலைன்னு கூட உனக்கு தெரியாதாடா? உன் ஒய்ஃபு உன்கிட்டயே பொய் சொல்லியிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்போவே அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டேன். அப்போது இவ ஏதோ பெரிய ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போது ஏன் இவ போல? ஏன் அவன் பொய் சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கான்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டப்போ, சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா. சரி, சரிம்மா, உனக்கு நான் சர்டிஃபிகேட்டை புதுசாக காலேஜுக்கு போயிட்டு அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ படித்த காலேஜ் எங்கே இருக்குன்னு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிட்டு போனா, காலேஜ் வரைக்கும் போனா. அப்ப கூட ஒரு விஷயத்த சொல்லல. "காலேஜுக்குள்ள வா போலாம் போலான்னு" கூப்பிடுறேன். "இல்ல மாமா, அது வந்து நான் படிக்கவே இல்ல" அப்படிங்கிற விஷயத்த அப்பதான் என்கிட்ட சொல்றா. நான் இத கேட்டதுமே எம்புட்டு அதிர்ச்சி ஆனேன் தெரியுமாப்பா? நான் சத்தியமா செத்துட்டேன்ப்பா அப்பவே. இம்புட்டு பெரிய பொய்ய சொல்லியிருக்கா. இவகிட்ட என்ன நம்ம பெரிய கலெக்டர் வேலையில இருக்கணும், இம்புட்டெல்லாம் படிச்சிருக்கணும், கண்டிஷனா போட்டோம். நம்ம பாட்டுக்கு போனோம், பொண்ண பார்த்தோம், என்ன ஏதுன்னு கேட்டோம். எதுக்காக இவங்க இம்புட்டு பொய்ய சொல்லி இந்த மயிலை என் தலையில கட்டி வைக்கணும்? இந்த மயிலு சரியில்லப்பா. எம்புட்டு பொய்ய சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சரவணன் வந்து ஒட்டுமொத்த விஷயத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. இனிமே இவ கூடலாம் ஒண்ணு சேர்ந்து வாழவும் முடியாதுன்னு சொல்லிட்டு, இவள கொண்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்ல விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அம்மா ஏதாச்சும் கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட சொன்னா, அவங்க அப்பா, அம்மாவுக்கு உடம்பு முடியலன்றதுனால எடுத்துன்னு போய் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. மயிலு அங்கேயே 1 வாரம் இருப்பான்னு சொல்லிட்டு அம்மாகிட்டயும் ரீசன் சொன்னேன். மயிலு என்ன பண்ணா, அதாவது எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரணுன்றதுக்காக கேவலமான ஒரு பொய். தான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. பொய் சொல்லி எத்தனை நாளைக்கு தான் கர்ப்பமா இருக்குன்னு அதாவது பொய் சொல்ல முடியும்? என்னைக்கா இருந்தாலும் வெளிய வந்து தானே ஆகணும். ஏன்னா, மாசம் ஆக ஆக வயிறு வளர ஆரம்பிக்கணும்ல. குழந்தையும் வளரணும்ல. 10 மாசம் ஆனா குழந்தை பெத்துறணும். ஆனா முடியாதுல்ல. இவ தான் ப்ரெக்னென்ட்டாவே இல்லையே. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், செக்கப் போலான்னு சொல்லி நான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். "இருங்க மாமா, எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்துரட்டும், அங்க வந்துரட்டும், இங்க வந்துரட்டும்னு 1008 கதைய சொல்லி, அதுக்கப்புறம் கடைசியா ஹாஸ்பிட்டலுக்கு போனா, டாக்டரு கர்ப்பமாவே இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனா, நான் கர்ப்பமா தான் இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த மயிலு என்கிட்ட சாதிக்கிறா. இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம்ப்பா. இன்னும் எம்புட்டு பொய் சொல்லி வச்சிருக்காங்களோ. இப்படி எம்புட்டு பொய்ய சொல்லி எதுக்காக என் தலையில இவள கல்யாணம் பண்ணி வைக்கணும்? குடும்பமா சேர்ந்து நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டாங்க. என் வாழ்க்கையுமே குழி தோண்டி புதைச்சிட்டாங்கப்பா. இப்ப சொல்லுங்கப்பா, யார் மேல தப்பு? எதுக்காக நான் அவளை அப்படி வெறுக்கிறேன்ற விஷயம் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க என்னப்பா சொல்ல போறீங்க? சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாண்டியனுக்கு தலையே கிறுகிறுன்னு சுத்துற மாதிரி இருக்கு. இப்போ இங்க நம்ம ராஜியுமே வாய் மேல கை வச்சுக்கிறாங்க. உடனே இங்க நம்ம ராஜி எங்க மயில் கிட்ட போயிட்டு, "அக்கா, என்னக்கா சரவணன் மாமா சொல்றது எல்லாமே உண்மையாக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயில் எதுவுமே பேச முடியாம பயங்கரமா அழுகுறாங்க. இப்போ இங்க ராஜி இருந்துட்டு, "அக்கா சொல்லுங்கக்கா உண்மையான்னு சொல்லிட்டு." "அது வந்து ராஜி, அது எங்க குடும்ப சூழ்நிலை." "அது என்னக்கா பெரிய குடும்ப சூழ்நிலை வந்துருச்சு உங்களுக்கு? அப்போ நகை விஷயத்துலையும் ஏமாத்திருக்கீங்க." அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ராஜியுமே அந்த நகை விஷயத்தை எடுத்து விடவும், இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "என்னப்பா நீயும் ஒரு புதுசாக கதை சொல்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "கதை இல்லை மாமா, இது நெசம். மயில் அக்காவோட நகை 80 பவுன் அவங்க அப்பா அம்மா போட்டாங்கல்ல, அதில் 8 பவுன் மட்டும்தான் தங்கம். மற்றபடி
அது மொத்தமே கவரிங்கு. இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சதுமே நாங்கள் பயங்கரமாக ஷாக் ஆகணும். எனக்கும் மீனாக்காவுக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறம் மயிலக்காவும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் எங்ககிட்ட கெஞ்சினாங்க, மயில் வாழ்க்கையை காப்பாற்றுங்க, இந்த விஷயம் தெரிஞ்சால் மயிலோட வாழ்க்கையே போயிடும், உங்கள் கையில் தான் மயிலோட வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுததுனால நாங்கள் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தோம். ஆனால் மயிலக்காவோ குடும்பத்தில் உள்ள எல்லாருமும் சொன்ன எல்லாமே பொய்ன்றது எனக்கு இப்போ தானே தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. மயில்கிட்ட வந்து, என்னடி என்னடி எதுவுமே பண்ணாத மாதிரி திருவிழாவில் காணாமல் போன மாதிரி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பொய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சின்றது எதுவுமே இல்லைல்ல? அப்போது சொன்னது எல்லாமே பொய், வாயை திறந்தது எல்லாமே பொய், பொய்யிலே ஊறி ஊறி பரம்பரையாக பொய்யிலே ஊறி பிறந்தவளாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் சொல்லவும், மாமா அது வந்து மாமா உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆமாம் ஆமாம், நீ ஒவ்வொரு விஷயமா வெளியே வரப்பெல்லாம் இதை சொல்லணும் தான் நினச்சேன்னு சொல்லி சமாளி. இங்கே பார், நீ என்ன தான் சமாதானம் செஞ்சாலும் உன் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை, நான் தயாராகவும் இல்லை. உன்னை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக வருது. உன்னை கொஞ்ச நேரம் இங்கே விட்டு வச்சாங்கன்னு வச்சுக்கோ, உன்னை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு கூட போயிடுவேன். உன்னை மாதிரியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு ஒரு குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு அதில் நான் குளிர்காயிறவன் கிடையவே கிடையாது. எனக்கு பொய்னா சுத்தமாக பிடிக்காது. இங்கே பார், நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னா இப்போவே இடத்த காலி பண்ணு, இல்லைனா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இப்போ தான் நம்ம கோமதி எந்திரிச்சு வராங்க. மயில்கிட்ட வந்து, ஏண்டி உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன் பெத்த அப்பா அம்மாவை விட நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். என்னைக்காவது மாமியார் மாதிரி உன்னை கொடுமைப்படுத்திருப்பேனாடி? நான் உனக்கு மாமியார் மாதிரியா இருந்தேன்? உன் பெத்த அம்மா மாதிரி தானே இருந்தேன். ஏண்டி கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீ விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல? ஏண்டி மூடி மறைச்ச? இப்படி மூடி மறைச்சி எங்கள் கழுத்தை எதுக்கடி அறுத்த? பாவம் என் பையன் சரவணன், இந்த வீட்டிலையே ரொம்ப ரொம்ப பொறுமையான அமைதியான பையன்டி அவன். என்ன சொன்னாலும் கேட்பாண்டி அவன். அவன் வாழ்க்கை இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டே. நான் இந்த எனக்கு என்ன நடந்தாலும் என்ன துரோகம் நடந்தாலும் அதை ஏற்றுப்பேன். ஆனால் என் பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் நடந்திருக்குன்றதை என்னால் ஜீரணிக்க கூட முடியல. இங்கே பாருடி, நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுடி இடத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. இங்கே மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அத்தை, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அது ஏதோ அப்படி குடும்ப சூழ்நிலையால் அப்படியெல்லாம் சொல்லிட்டோம், மன்னிச்சிருங்க அத்தை. இனிமே நான் பொய்யே பேச மாட்டேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி காலில் விழுந்து எங்கள் மயில் கதறவும், ஏய் எந்திரடி முதல்ல, உன்னை பார்த்தாவே எனக்கு கொலை பண்ணணும்னு தோணுது. சரவணன் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னை நான் கொலை பண்ணிடுவேன். உன்னை மாதிரி ஒரு பொய்க்காரியே நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாதுடி. சி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சின்றது எதுவுமே இல்லைல்ல? இத்தனை நாளாக என் கையால் தாண்டி நீ சாப்பிட்ட. கொஞ்சமாவது உனக்கு நன்றின்னு ஏதாச்சும் இருக்காடி? சி, உன்னை மாதிரி கேடு கெட்டவளை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக என் பையன் கட்டின தாலியை கலட்டி என் கையில் கொடுத்துட்டு போடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம மயில் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அத்தை, என்ன சொல்கிறீங்க? அது எப்படி அத்தை? நான் தாலியை கழட்டி கொடுக்க முடியும்? இல்லை அத்தை, அதெல்லாம் என்னால் முடியாது. நான் சரவணன் மாமா கூட தான் வாழுவேன். கண்டிப்பாக என்னால் சரவணன் மாமாவை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன் பயங்கர கோவமா ஏன்னு அப்படின்னு சொல்லி கத்திட்டு வரவும், உடனே கோமதி இருந்துட்டு, டேய் சரவணா, நீ எதுவும் பேசாதடா. இத்தனை நாளாக இவ சொன்ன பொய் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே போட்டு ஒவ்வொரு நாளும் நெருப்பில் நின்ற மாதிரி எப்படியெல்லாம் தவிச்சிருப்ப. இப்போ நான் பார்த்துக்கிறேன்டா, நீ அமைதியாக இரு. இங்கே பாருடி, சும்மா நான் சரவணன் மாமா கூட தான் வாழுவேன், இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நீ சொன்ன பொய்க்கு இந்நேரம் உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கணும். அந்த அளவுக்கு நீ பொய்யை சொல்லி எங்கள் குடும்பத்தவே ஏமாத்திருக்க. நாங்கள் ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கோம். எங்களை கூட ஒரு பக்கம் விடுடி. என் பையன் வாழ்க்கை போச்சேடி. என் பையனோட வாழ்க்கை இப்படி சீரழிச்சிட்டேடி. பாவி பாவி, இனிமேல் நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. நீ இந்த வீட்டை விட்டு இடத்த காலி பண்ண அப்படின்னா என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ண வைப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட மயில் இருந்துட்டு, என்னத்த மிரட்டுறீங்களா? அதெல்லாம் முடியாது. அது எப்படி? சரவணன் மாமாவோட பொண்டாட்டி நான் இருக்கிறப்போ நீங்கள் ரெண்டாம் தரமாக அவர்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் நடக்கவே விட மாட்டேன் அத்தை. நான் கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன். என் புருஷன் அவர்.
அவரை விட்டு நான் எங்கேயும் போகவும் மாட்டேன். அவர் என்னை அடித்தாலும் கொன்னாலும் சரி, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லவும், உடனே கோமதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. பல்லார் பல்லார்னு தவடிக்கு அரைகிறாங்க. என்னை எம்பிட்டு வேணாலும் அடிக்காத்த, ஆனால் நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி அழுதுகிட்டு சோபா மேலே உட்காந்துடுறாங்க. ஐயோ கடவுளே, என்ன என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி கஷ்டத்தை மேலே கஷ்டத்தை கொடுக்குற, நாங்கள் அப்படி என்ன தான் பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜி இங்கே மயில்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கக்கா, கோவம் தண்ணீர் வரைக்கும் நீங்கள் உங்கள் அம்மா அங்கே வீட்டில் இருங்க, இங்கெல்லாம் இருக்காதீங்க. சொன்னது எல்லாமே பொய், பண்ணது எல்லாமே ஃப்ராட் வேலை. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அத்தைக்கிட்ட எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேலா? இங்கே பாருங்க, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போங்க. அத்தையோட கோவம் தணியட்டும், எல்லாமே கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ராஜி சொல்கிறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, என்ன ராஜி, அதே நீ கதிரை விட்டு இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொன்னால் நீ போயிடுவியா? போக மாட்டல்ல? அதே மாதிரி தான் நானும் என் புருஷன் கூட தான் இருப்பேன். அவங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன். என் புருஷன் தான் எனக்கு வேணும். இங்கே பார் ராஜி, உன் விஷயத்தில் நான் ஏதாச்சும் தலையிடுறேன்னா, என் வாழ்க்கை விஷயத்தில் நீ எதுக்காக குறுக்கிடுற? உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ இதிலெல்லாம் மூக்க நுழைக்கிற வேலை வச்சுக்காத, முந்திரி கொட்டை மாதிரி பண்ணாத, ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு மயில் சத்தம் போடவும் உங்கள் சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் என்னடி, நீ என்னடி எங்கள் வீட்டு பொண்ணை பற்றி இப்படி பேசுறது, போன்னு சொல்கிறது? உனக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நானே உன்னை வேணான்றப்போ நீ என்னடி ஓவராக சட்டமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்காக இந்த இடத்த விட்டு காலி பண்ணுற, இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் என்னை கொலைகாரனா மாற்றிடாத, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. இங்கே மயில அழுகுறாங்க. மாமா ப்ளீஸ் மாமா, அது ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்ன போய், அதை இப்போ வரைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுறதுக்கு நல்லாவா இருக்கு மாமா? ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துட்டு ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துடுங்க. நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்லவும், இந்த பாண்டியன் இருந்துட்டு, போதும் நிறுத்துப்பா, இம்புட்டு நேரமாக நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டதெல்லாம் போதும். என் பையனோட வாழ்க்கையை நானே சீரழிச்சிட்டேன். என் பையன் எம்பிட்டு நல்ல பிள்ளை தெரியுமா? இந்த குடும்பத்திலேயே அவன் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பண்பான, ரொம்ப குணம் நிறைஞ்ச நல்ல பிள்ளை தெரியுமா? அவன் வாழ்க்கையை நாங்கள் கெடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ நான் மனசுக்குள்ளேயே நொந்து நொந்து செத்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத. இந்த விஷயத்தில் சரவணன் எடுத்த முடிவு தான், அவனுக்கு என்ன விருப்பமோ அதுதான் அவன் விஷயத்தில் நடக்கும். நாங்கள் தான் அவனோட வாழ்க்கையை அழிச்சிட்டோம். ஒழுங்கா இங்கேருந்து போப்பா மயிலு. யார் வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? என் பிள்ளை அவன் இப்போது அழுதுகிட்டு நிற்கிறத பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த பாண்டியனோட கோவம் எப்படின்னு உனக்கு தெரியாதுப்பா. இது வரைக்கும் இந்த பாண்டியனோட கோவத்தை நீ இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. பிரச்சனை பண்ணாமல் போயிட்ட அப்படின்னா உனக்கு நல்லது, இல்லைனா இங்கே என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்படுறாங்க. இப்போது இங்கே நிறைய சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியோட அம்மா வெளியே வாசல்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கோமதி வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே பழனியும் சுகன்யாவும் வராங்க. என்ன ஆத்தா, ஏன் இங்கே வெளியே உக்காண்ட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்கவும், டே பழனி, உன் அக்கா கோமதி வீட்டில் ஏதோ பிரச்சனை போல, ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியலடா, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு பயமாக இருக்குடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆமாம், அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அத்தைக்கும் அப்படியே மனசெல்லாம் பொங்கிருமே, இவங்களுக்கு புத்தியே வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, ஆத்தா நீ எதுவும் கவலைப்படாத ஆத்தா, எதுவும் பிரச்சனையெல்லாம் இருக்காது, சும்மா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுதான் உனக்கு ஒரு மாதிரி கூச்சலாக கேட்குது போல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலையே இங்கே நம்ம கோமதி நம்ம மயிலோட கழுத்தை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு, அதாவது நூக்கிட்டு வராங்க. வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு நூக்கி விடுறாங்க. மயில் அந்த வாசப்படியிலேருந்து கீழே வந்து வாசலில் விழுறாங்க. இப்போது இதை பார்த்த நம்ம பழனி இருந்துட்டு, ஐயோ ஆத்தா, நீ சொன்ன மாதிரி அக்காவோட வீட்டில் ஏதோ பிரச்சனை தான், மயிலை பிடிச்சி இப்படி தள்ளி விடுறாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பழனி சுகன்யா எங்கள் அப்பத்தான்னு எல்லாருமே அங்கே வந்து நின்றுடுறாங்க.
உடனேங்க நம்ம மயில் அழுகுறாங்க பயங்கரமாக. இந்த கோமதி இருந்துட்டு, ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக சொல்லவும் மயில் அழுகுறாங்க. அங்கேருந்து போகிறதுக்கே அவங்களுக்கு மனசே வரல. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, போன ஜென்மத்தில் என்ன நம்ம தப்பு செஞ்சோமோ இப்போது நம்ம அதுக்கெல்லாம் சேர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சொன்ன பொய்யினால் இப்போ என் வாழ்க்கை கெட்டு சீரழிஞ்சு கிடக்கு. இந்த அம்மாவை தான் சொல்லணும், நம்ம இத்தனை வருஷமா 2 வருஷமா இந்த பொய்யை மறைக்கிறதுக்காக எம்புட்டு கஷ்டப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போது அந்த வாழ்க்கை கூட நிலைக்காது போலவே. இனிமே யாருமே நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்க போகிறது கிடையாது. இனிமே நம்ம உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது. நமக்கு எந்த இடமுமே நிம்மதியை கொடுக்காது. அம்மா கிட்ட போனாலுமே, அம்மா இங்கே எதுக்குடி வந்த, செத்தாலும் பொழைச்சாலும் நீ கட்டின இடத்துல இருந்தே எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிருக்கணும்னு அம்மாவும் சொல்லும். இங்கேயும் நம்மளை யாரும் சேர்த்த மாட்டாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? இனிமேல் நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுதுகிட்டே போகிறாங்க ரோடாவே. எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்கேயாவது அதாவது மெடிக்கல் கடை வருதான்னு போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மயில் மனசொடைஞ்சு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு இறந்துருவாங்களா, இல்லை மனசை தேத்திப்பாங்களா, இல்லை வேறு ஏதாவது ட்விஸ்ட் வருமா அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மயிலை எல்லாருமா சேர்ந்து வீட்டை விட்டு துரத்துனது உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு ஆரஞ்சு கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.